Hi guys, and welcome back to Kama Crypto. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்கள் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நியூஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருப்பேன். அதாவது பினான்ஸோட கோஃபவுண்டர் அதாவது சிசெட் அப்படின்றவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் கிரிப்டோ டெவலப்பிங் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட ஆலோசகராக சேர போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அது எங்கெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேமில் வந்து மாட்டின மாதிரி தெரியுது. இதை ஸ்கேம்னு சொல்கிறத விட கிரிப்டோ ஹோல்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்துக்கு சொல்லலாம். என்ன நடந்திருக்குன்னா வேர்ல்டு லிபர்ட்டி ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புமே வந்து ஒரு கிரிப்டோ அட்வைசர் அப்படின்ற போஸ்ட்டை வந்து இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வகிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஆர்கனைசேஷனில். இப்போ இந்த WLF அப்படின்றக்கூடிய வேர்ல்டு லிபர்ட்டி ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $1 million மதிப்பிலான கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் வந்து வச்சிருக்கதா சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய சொத்து குவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத பேக் ட்ரேஸ் பண்ணி போகிறாங்க. இதை பேக் ட்ரேஸ் பண்ணி போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த WLF அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் வந்து பாகிஸ்தான் கூடயும் துபாய் கூடயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ டெவலப்மெண்ட்காக பண்ணியிருக்காங்க. இதில் பாகிஸ்தான் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த பிளாக் செயின் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாகிஸ்தானில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து ஈஸி பண்ணுறது இல்லை எப்படி ரெகுலேட்டரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுமே வந்து அட்வைசராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த WLF வந்து எப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பாகிஸ்தான் கூட வச்சுச்சோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸோட ஃபவுண்டரான சிசெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசராக இருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணது மட்டும் இல்லாமல் நல்லா இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணி வளர்த்துருக்காங்க. இந்த WLFக்கு பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா USD1 அப்படின்ற ஒரு காயின் வந்து இருக்குது. இந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. துபாயில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் $1 million வந்து பார்த்தீங்கன்னா இந்த USD1 காயின்ஸ் பேக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WLF ஆர்கனைசேஷனுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதில் இன்னொரு டாக்ஸ் என்ன போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா சவுத் ஏஷியாவோட கிரிப்டோ அப்பா பாகிஸ்தானில் இருக்க இஸ்லாமாபாதை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த WLFல இருக்கிறதால சுற்றியில் இருக்கிற அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இவ்வளோ கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் வந்து எப்படி டொனால்ட் ட்ரம்ப்க்கு இருக்கிற WLFக்கு வந்து வந்துச்சு, இது வந்து சட்டத்துக்கு புறணானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்வைக்கிறாங்க. மற்ற ஹவுஸில் அதாவது பார்லிமெண்ட் ஹவுஸில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான நெல்லை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இந்த நியூஸ் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்றைக்கோ ஒரு நாள் பிரேக் பண்ணோம் சிசெட் அதாவது பினான்ஸோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானில் அட்வைசராக போகிறாருன்ட்டு. அப்போ வந்து இது ஒரு நார்மல் நியூஸாக தான் தெரிஞ்சுது. அப்புறம் என்ன ப்ரோ இந்த ஒரு நார்மல் நியூஸ் இவரே போயிட்டார், பினான்ஸ் ஓட்டி இவரே வந்து வெளியே போயிட்டார், இவர் போய் தான் அங்கே போகிறாரு, இது அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்போ ட்ரம்ப்போட WLFும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க டாக்ஸ்லேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தெளியோ நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ஸ் ETF XRPயோட ஃபியூச்சர்ஸ் ETF வந்து பார்த்தீங்கன்னா May 14 இல்லாமல் May 19 வந்து பார்த்தீங்கன்னா GMC அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வெளியிட போகிறாங்க. அது அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க டெக்ஸ்ட் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ப்ரைஸாக இருக்கும். ஸ்பாட் ETF லான்ச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு XRP ஃபியூச்சர்ஸ் ETF நம்மளுக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் XRP ஃபியூச்சர்ஸ் ETFாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்பாட் ETFக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழித்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. பிட்காயினோட இத்தரியம் ரேஸை வந்து வால்யூம் லெவலில் கண்டிப்பாக பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் சொல்கிறாங்க. பட் நம்ம அது ரிலீஸ் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் தி டுடே. கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.